இப்போது விஜய் அவர்கள் யங்ஸ்டர்ஸை எந்த அளவுக்கு மேஜராக எடுத்து கொண்டு போக போகிறதும், ஒவ்வொரு மாநிலமாக அவர் இந்த சுற்றுப்பயணம் நடந்து போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக சுற்றுப்பயணம் நடைப்பயணம் நடப்பதற்கான ஒரு பிளான் இருக்குது. அதில் அந்த மாவட்டத்தில் தீர்க்கப்படாத மேஜரான பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது? எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ நாட்கள் ஆட்சி செய்தார்கள்? எந்த நபர்களால் இங்கே அதிகமான பிரச்சனை? அங்கே இருக்க கவுன்சிலர்களாலேயோ, அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களாலேயோ எவ்வளோ அட்ராசிட்டிஸ் இருக்கா? இல்லை ஒரு சின்ன வீடு கட்டினா கூட எவ்வளோ கமிஷன் வாங்குறாங்களா? அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் இருந்துச்சா? இல்லாமல் நலிவடைந்து போச்சா? அழிஞ்சே போச்சா? அந்த மாவட்டங்கள்ல கல்வியின் புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதா? அதில் மாணவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கார்கள்? மாணவிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டார்கள்? அந்த அந்த அதன் மூலமாக சாலை விபத்தாலேயோ அல்லது எத்தனை குடும்பங்கள் தாய் தகப்பனை இழந்து நிர்கதியாக நின்றிருக்கிறது? தொழில் வளம் எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது? இதை தாண்டி இந்த சமூகத்தில் அடுத்த ஒரு மாற்றத்திற்கு இந்த தொகுதியில் எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தால் அது தொழிற்சாலையோ அல்லது தற்சார்பு முறையில் ஒரு விஷயத்தை கொண்டு வருவதன் மூலமாக இந்த மாவட்டம் எவ்வளோ பெரிய தொழில் வளர்ச்சியில் மேன்மை பெற்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயன்பெறும்? இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கிளியர் கட்டாக ஆராய்ஞ்சு அதை மக்கள் மத்தியில் பேசி அதை கொண்டு போனார்னாக்கா ஒரு பெரிய இம்பேக்டே ஏற்படும். ஒரு வெற்றி வாய்ப்புக்கு ஏற்படும்.